கனடாவில் நடந்த ஒரு மாஸ் ஷூட்டிங் இப்போ ரீசெண்டாக 10ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 நடந்த ஒரு மாஸ் ஷூட்டிங். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தம்ப்ளர் ரிச் அப்படின்ற ஒரு மவுண்டனில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்கூலு. அங்கே இருக்கிற ரெசிடென்ஸே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2400 பேர் தான். அந்த ஸ்கூலில் நடந்த ஒரு ஷூட்டிங் கேஸ் என்ன நடந்துச்சுன்னா, சஸ்பெக்ட் பேர் வந்துட்டு ஜெஸ்ஸி வான் ரூட்ஸிலர் அப்படின்ற ஒரு திருநங்கை. அவங்க வந்துட்டு ஸ்கூலில் போய் 6 பேரை சரமாரியா, அதாவது டார்கெட் எதுவுமே இல்லாமல் சரமாரியா யார் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ சுட்டு கொண்டிருக்கிறாங்க. இதில் செத்தது யார் தெரியுமா? எல்லாம் 12-13 வயசு பிள்ளைங்க. ஸ்கூலில் செத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 பேர் 12-13 வயசு உள்ள பிள்ளைங்க, ஒரு டீச்சர். அந்த டீச்சருக்கு வந்து 39 வயசு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சஸ்பெக்ட், அதாவது இந்த ஷூட்டர் இருக்காங்களே ஜெஸ்ஸி வான் ரூட்ஸிலர், இவங்க வீட்டிலேருந்து, அதாவது வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போய் இந்த ஷூட்டிங்கை ப்ரோசீட் பண்ணுற முன்னுக்கே வீட்டில் இருந்த தான் அம்மாவையும் அவங்களோட ஸ்டெப் பிரதரையும் வந்துட்டு சுட்டு கொன்னுட்டு தான் இவங்க ஸ்கூலுக்கே போயிட்டு இந்த கொலையை பண்ணியிருக்கிறாங்க. கொலையை பண்ணினதும் இல்லாமல் இவங்களே தானாகவே சொந்தமாக ஷூட் பண்ணி சூசைட் பண்ணி செத்துட்டாங்க. இதோட மோட்டிவ் என்னான்னு இன்ன வரைக்கும் போலீஸ் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சூசைட் நோட் இல்லை. சஸ்பெக்டோட பேர் வந்து ஜெஸ்ஸி வான் ரூட்ஸிலர். வயசு வந்து 18 மட்டுமே. இவங்க ஸ்கூல் விட்டு, அதாவது ஸ்கூல் விட்டு நின்று 4 வருஷம் ஆச்சு. ஸ்கூல் ட்ராப் அவுட். இவங்க பிறப்பால் ஆணாக இருந்தாலும் இந்த கடந்த 4 ஆண்டுகளாக வந்துட்டு திருநங்கையாக மாறிக்கிட்டு திருநங்கையாகவே இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து போலீஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் போலீஸும் வந்து அவங்கள வந்து அவள் அப்படின்ற மாதிரி தான் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்க ஏற்கனவே மென்டல் கான்சர்ன்ஸ் இருந்தனால போலீஸ் வந்து பல வாட்டி அவங்க வீட்டுக்கு போய் விசிட் பண்ணினதாகவும் வந்து போலீஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, தனிப்பட்ட கருத்து என்னதுனாக்கா, ஒரு மோட்டிவ் இல்லாமல், யாரு மேலேயும் ஒரு பகை இல்லாமல், ஒரு கன் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு வீட்டில் உள்ள தன் தாயையும் தன்னோட ஸ்டெப் பிரதர் வயசு வந்து 11 தான், சுட்டுட்டு அடுத்ததாக போயிட்டு ஸ்கூலில் சம்பந்தமே இல்லாமல், ஏன்னா இவங்க வந்து ஸ்கூலில் பூலி பண்ணப்பட்டதாகவும் தகவல் கிடையாது, அந்த மாதிரி எந்த ஒரு கேஸும் ரிப்போர்ட்டட் ஆகலை. அப்படின்றப்ப சம்பந்தமே இல்லாமல் போயிட்டு ஸ்கூலில் இந்த 12-13 வயசு பிள்ளைங்களை சுடுறதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? ஒரு டீச்சரை சுடுறதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இதில் பல பேர் காயங்களுக்குள்ளாக இருக்காங்க. ஸ்கூல் வந்து லாக்டவுன் பண்ணிட்டாங்க உடனடியாக. இது எதனால நடந்திருக்கும்? உங்களோட கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்னோட ஓவர் திங்கிங்னு ஒன்று இருக்குல்ல, அதை உள்நோக்கி நான் பார்க்குறப்ப, இவங்க வீட்டில் சுட்டாங்க தெரியுமா? அம்மாவை சுட்டாங்களா இல்லை அந்த ஸ்டெப் பிரதரை சுட்டாங்களா தெரில. அந்த ஸ்டெப் பிரதரை சுடுறப்ப அதை பார்க்குற அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்கும், இல்லை அம்மாவை சுடுறப்ப அதை பார்க்குற அந்த ஸ்டெப் பிரதருக்கு என்ன மாதிரி பயமாக இருந்திருக்கும்? ஸ்கூலுக்கு படிக்க போன பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு படிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க திடீர்னு நம்மளை வந்து யாரோ சுடுறாங்க அப்படி சொல்லி காரணமே இல்லாமல் உயிர் இழப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னாக்கா இது என்னன்னு சொல்கிறது? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்டில் தயவு செய்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கேன் அப்படின்னாக்கா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்தடுத்த வீடியோவும் இன்னும் என்னால் முடிஞ்ச எளிதான முறையில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நியூஸை கண்டிப்பாக சொல்கிறதுக்கு முயற்சிக்கிறேன். நன்றி, வணக்கம்.